தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு ஒருத்தர் இருக்கார். எந்த கட்சியும் சாராத ஒரு நபர். இவர் ஒரு காமெடி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அது அவ்வளோ ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம், அவ்வளோ ஹியூமரஸாக இருக்கும். எல்லாருக்குமே புரியாதது மாதிரியே இருக்கும், ஆனால் புரிகிற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட எல்லாரையும் கலாய்க்கக்கூடிய நபர். லைக் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவும் சரி, வாழ்க்கை சம்மந்தமாகவும் சரி, எல்லாத்தையும் ரொம்ப ஹியூமரஸாக பேசக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாளர் ஒரு ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். ஃபயாஸ் ஹுசேன் சொல்லிட்டு ஒரு நபர். ஆக்சுவலாக தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு யார் நம்ப வச்சாங்கன்னு தெரில. அதை பார்க்குறதுக்கும் பல மக்கள் பெண்கள், இளைஞர்கள்னு சொல்லிட்டு லைக் ஊரில் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, லைக் சில அந்த ஜாயிண்ட் கைகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஊர்களில் இருப்பாங்க இந்த பசங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி டபுள் மீனிங்காக இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருப்பாங்க, இந்த டபுள் மீனிங்காக பேசக்கூடியவங்க. இந்த பெங்களூரு, அதை தாண்டி கோயம்புத்தூர், இந்த சிட்டி ஹப்புகள் இருக்குல்ல, இந்த ஒர்க் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸ், இந்த மாதிரி சிட்டி ஹப்பில் இருக்கவங்க ரொம்ப வேலை ப்ரெஷரில் போகும்போது யாருக்கிட்டே போய் நம்மளுடைய அந்த மகிழ்ச்சியை பகிரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி எண்ணம் வரும்போது இந்த மாதிரிப்பட்ட தேர்ட் கேட்டகரி பர்சன்ஸ் தான் ஞாபகத்தில் வராங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு டைம் வரைக்கும் இல்லை ஓகே அவங்களுக்கான ஒரு ஷோ அப்படின்னு போயிட்டு இருந்த டைமில், இப்போது சமீப காலத்தில் நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோஸில் தொடர்ந்து நம்ம வர்றதுன்னா இதுக்கு முன்னாடியும் பேசினாப்புல, ஆனால் இன்றைக்கி அதுக்கு அடுத்த கட்டமாக கொஞ்சம் அநாகரிகமாக போயிடுச்சு. பெரியார் அவருடைய திருமணத்தை பெரியாருக்கும் நம்மளுக்கும் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் லைக் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் கேட்டகரியாக லைக் அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி பொலிட்டிக்கலுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த பொலிட்டிக்கலுக்குள்ளே லீடர்ஸை தப்பாக பேசுகிற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல் நல்ல ஒரு நாகரிகமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி தான் டிவிக்கே ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், நீ டிவிக்கே தானே, டிவிக்கே பற்றியில் நீ பேசவே கூடாது, டிவிக்கே காரணம்லாம் இங்கே பேசவே கூடாது, ஏன்னா அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அந்த கட்சியை ஒட்டு மொத்தமாக பேசினாப்புல. எனக்கு உண்மையிலே புரியலை, எப்படி அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம், யாருக்கு எதிராக எதை பற்றி வீடியோ போடுறோம். லைக் திமுக ஆட்சியில், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துச்சு, மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துச்சு, மக்கள் சார்ந்த நிறைய தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி கட்டி பேசணும் கரெக்டாக. ஸோ அப்போது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம், தவறுகளை எடுத்து பேசுகிறோம், மக்களுக்கு நல்லதுக்காக பேசுகிறோம். இது மாதிரி நிறைய பேர் பேசினாங்க கரெக்டாக. ஸோ இதை தாண்டி இதை பேசுகிறது மூலமாக என்டர்டெயின்மெண்ட் போன்ற இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களில் புதுசாக இந்த டே டு டே இஷ்யூஸை பேசும்போது அது எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கும். அப்போ திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பண்ணாங்களே, அதை பற்றி இந்த ஃபயாஸ் ஹுசேன் அவர்களுக்கும் இந்த புண்டங் ஷோவில் இந்த வேர்டை நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த ஷோவோட பேரே இதுதான். அவர் இதனால தான் அறியப்படுறாரு. இப்பேற்பட்ட ஒரு நபர் அதுக்கடுத்து இப்போ என்ன பேசி வச்சிருக்காரு நான் வரேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசினது டிவிக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேசி வச்சிருக்காரு தெரியுமா? 41 பேரை கொன்னவன் ஊரில் அசால்ட்டாக நடமாடிட்டு இருக்கான். நான் வேணா அந்த கிளிப்பை போடுறேன். என்ன நீங்க டிவிக்கேவா கோபால்? நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவன்லாம் ஜாலியா இருக்கான். 41 பேரை கொன்னவன் ஊரில் அசால்ட்டாக நடமாடிட்டு இருக்கானா? இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எனக்கு புரியலை. ஒரு அங்கே கப்பிள்ஸ் வராங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க, நீங்கள் ஏதோ காமெடி பண்ணிட்டு போகிறீங்க, ஏதோ அந்த ஒட்டு மொத்தமாக சொசைட்டியை கெடுக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான விஷயத்த பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் பேசினா அடுத்து பூமரங்கள்பாங்க, என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ அவங்களுடைய ஒரு தனி உலகத்துக்குள்ளே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல எதுக்கு பொலிட்டிக்கல் லைஃபுக்குள்ளே ஏதோ கருத்து சொல்கிறேன்னு பேரில் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் எதுக்கு தான் பதிவு பண்ணணுங்கிறது எனக்கு தெரில. 41 பேரை கொன்னவன்கிறது உண்மையிலே எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? இப்போ சீமான் அவர்கள் பேசினார், என்னன்னா நீ வரலனா அவன் மக்கள் ஏன் சாவ போகிறான், எதுக்கு கூட்டம் கூட போகுது, இதே மாதிரி தான் அங்கேயும் பேசி வச்சுருக்காரு. லைக் அந்த அரசியல் அறிவுங்கிறது இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. சீமான் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு முதிர்ச்சி பெற்ற நபராக இருந்த போதிலும் அவர் போய் பேசினது அவரும் ஒரு பக்கம் பேசி வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த புண்டங் ஷோவில் அந்த பேரம் பயன்படுத்துறதுக்கே கொச்சையாக இருக்குது. இந்த ஷோவில் பேசக்கூடிய இந்த ஹுசேன் என்ற நபரும் அதேமாரி தான். அதாவது என்னென்னா 41 பேரை கொன்னவன் ஊரில் அசால்ட்டாக நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த விஷயங்கிறது பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னதாக அந்த ஸ்பேஸுங்கிறது அந்த கரூரில் அந்த அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னே கொடுக்கப்பட்ட அந்த இடம்ங்கிறது போதிய இடமாங்கிறது நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம். அந்த இடம்ங்கிறது போதிய இடமா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா உளவுத்துறை யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா காவல்துறைக்கு. காவல்துறை ரிப்போர்ட்டை வச்சு தான் உண்மையிலேயே இங்கே இவ்வளோ கூட்டம் வரும். விஜய் அவர்கள் வருகையால் 10,000 பேர் இல்லை, 10,000 பேர் கிடையாது, 20,000 பேர் கிடையாது, 50,000 பேர் வரைக்கும் கூட்டம் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல மாவட்டங்கள்லேருந்து உள்ள வண்டி வருது. பல மாவட்டங்கள்லேருந்து வண்டி வர காரணத்தினால கரூர்லேருந்து மட்டுமே மக்கள் கூடல, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து மக்கள் கூடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே பிரச்சனை வருங்கிறத
அப்படிங்கிறத அறிய வேண்டிய இடத்துல அன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருந்த திமுகவோட ஆட்சிக்கு கீழே இயங்கிட்டு இருந்த சட்ட ஒழுங்கு இயங்கிட்டு இருந்த காவல்துறையும் உளவுத்துறையும் தான் ஒட்டுமொத்தமாக அங்கே செயல்பாட்டில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்களுடைய செயல்பாடு தான் அங்கே முதல்ல ஃபெயிலியர் ஆகுது. அப்போது சீமான் அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாரு. கூட்டம் போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா காவல்துறை. அப்போ அவர் கூட்டம் போடுறதுக்கான ரைட்ஸ், அதாவது ஒட்டுமொத்த உரிமையும் அவருக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் கூட்டம் போடுறதுக்கும் ரோட் ஷோ பண்ணுறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த உரிமையில் நீ எப்படி வந்த? நீ வந்தனால மக்கள் வந்தனால மக்கள் செத்தாங்க. இது என்ன வாதம்ங்கிறது எனக்கு புரியல. எப்படி பைத்தியகாரதனமான வாதம்னு பாருங்களேன். இப்போ போய் பேசி வச்சுருக்காங்க, கனடாவில் நான் போனேன், 100 கிலோமீட்டர் கூப்பிட்டு போனாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, திருப்பி போ அப்படின்னு சொல்லிட்டு வானூர்தி மையத்தில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 நினைக்கிறேன், இந்த எல்டிடியில் கனடாவில் ஏதோ ஒரு மீட்டிங் ரிலேட்டடாக இவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன். சரி, ஏதோ ஒன்று அது உண்மையாவோ பொய்யாவோ இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்காக சும்மா நீ வந்த, நான் மக்களை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கணுங்கிறத எனக்கு புரியலை. ஆட்சியை பிடிச்சாச்சு, உங்களுக்குங்கிற அந்த வைத்தறிச்சல் இருக்குன்னா, ஐயோ நம்ம 16 வருஷமாக கட்சியை நடத்திட்டு இருக்கோமே, 2 வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக கட்சியை பிடிச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தறிச்சல் இருக்கலாம். இல்லை திராவிட கும்பலுக்காக அங்கே ஒரு பே ஓட்டை வாங்கிட்டு திமுக கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு 41 பேரை கொன்னவன் இன்றைக்கி அசால்ட்டாக நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது 2 பேரும் கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்களேன். கரெக்டான டைமில் கரெக்டான விஷயத்த 2 பேரும் பேசும்போது எதை தான் சொல்ல விரும்புகிறாங்கிறத எனக்கு புரியலை. 41 பேரை கொன்னதுக்கான காரணம் யார்? திமுகவோட ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால, காவல்துறையும் உளவுத்துறையும் சரியில்லாத ஒரே காரணத்தினால அப்பேற்பட்ட துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறமா நீ ஏன் வரல, நீ ஏன் ஓடுனன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விமர்சனம் வந்துச்சு. அந்த ஓடுனதுக்கும் நீ ஏன் வராமல் இருந்ததுக்கான காரணம், திருப்பி வந்தாச்சுன்னா இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். அந்த மனுஷன் அங்கே வந்தாச்சுன்னா மறுபடியும் மக்கள் கூடுவாங்க, இன்னும் பெரிய பிரச்சனை வரும். ஆல்ரெடி அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ போலீஸ் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்ததுக்கான காரணமும் நம்மளால் அங்கே எதுவும் பண்ண முடியல, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை. போலீஸ் ஃபோர்ஸ் இல்லாத காரணத்துலேயும் இருந்த போலீஸ் ஃபோர்ஸை வச்சு வந்த கூட்டத்தை தடியடி நடத்துனாங்க, தெரியும்ல. தடியடி நடத்தும்போது மக்கள் இங்கேருந்து தெரிச்சு ஓடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் உளவுத்துறை ஃபெயிலியரும் காவல்துறை நடந்த தடியடி நடத்தல் காரணமும் எல்லாமே அந்த கரூர் துயரம் நடக்கிறதுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பேசாமல் நீ ஏன் வந்த, நீ ஏன் கூட்டத்தை கூட்டின, நீ ஏன் மக்களை கொண்டன்னு பேசும்போது 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அங்கேயும் அநாகரிகமாக தான் பேசுனாங்க, இங்கேயும் அநாகரிகமாக தான் பேசுகிறாங்க. 2 பேருமே இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் அரசியலேருந்து புறந்தள்ளணும். இவங்களை பார்க்குறதுக்காக இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து போய் உட்கார்றான் பாருங்களா, அவனுங்கள தான் சொல்லணும், இதெல்லாம் ஒரு காமெடியாடா. நம்ம அதை பார்க்குற இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஹியூமரஸாக பேசுகிறது மாதிரி பேசுகிறாங்களா, கூட கொஞ்சம் அரசியல் சார்ந்து கொஞ்சம் நம்ம யாருக்கு பணம் வாங்குறோமோ அவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறதுக்காக சில அரசியல் சார்ந்து அந்த கட்சிகளுக்காக பேசி விட்டுறது. அவங்களுக்கு சாதகமாக பேசலாம்னு பிரச்சனை இல்லை. டிவிக்கே அடிக்கணும். ஆரம்பத்தில் இது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். பேசினாலே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா இத்தனை வருஷமாக யூடியூபர்ஸ் பேசினாங்களே, இத்தனை வருஷமாக எல்லாரும் பேசினாங்களே, அப்போ அவங்கெல்லாம் என்ன மார்க்கெட்டிங், அவங்கெல்லாம் என்ன கணக்கில் வருவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் புதுசாக பேசினால அங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்கே வந்தனால டிவிக்கு எல்லாமே இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பிடிச்சாங்க, ஆட்சியே இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதே காரணத்தை தான் சொல்கிறாங்க. இது மாதிரிப்பட்ட அநாகரிகமான நபர்களும் அதுக்கு சார்ந்து அதை தான் பேசுகிறாங்க. அப்போ திமுக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலையா என்ன? கரூரில் இத்தனை 1000 சேர் போட்டாங்க, இத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க, தொண்டர்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்து பேசினாங்களே. அப்போ இந்த அந்த பேரை பயன்படுத்துறதுக்கு இந்த நபர் ஹுசைன் எங்கே போனார், என்ன பேசினார்? இது மாதிரிப்பட்ட நபர்களுடைய பேச்சுக்களையும் இதையும் புறந்தள்ளணுங்கிறது நான் இத்தனை நாள் அதை கண்டுக்காம விட்டுருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாலிமரில் தூக்கி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட பிரபல காமெடின்னு ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு பிரபலம்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஜூலி அவர்களையும் இந்த விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டாரு, பிரபல நடிகை விஜய் விமர்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. யாரா அந்த பிரபல நடிகைன்னு சொல்லிட்டு தேடும்போது ஜூலியா. இந்த நம்ம நாட்டுக்கு வந்த கேட பாருங்களேன். நம்ம எங்கள் அண்ணன் சாட்டை அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன கிரகமாடா இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் பண்ணுற உங்களோட பேச்சுக்களையும் நீங்கள் கனடா போன கதையையும் நீ ஸ்டாண்டப் காமெடின்னு பேரில் பண்ணக்கூடிய இந்த நகைச்சுவைகளையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன கிரகமாடா, தலையெழுத்து இப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் பார்க்கணுங்கிறது.
சரி, ஓகே. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். காரணம், ஒவ்வொரு வீடியோவையும் சின்ன சின்னதாக போட்டால் மட்டும்தான் மக்களும் விருப்பப்படுறாங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக 20 நிமிஷம் 25 நிமிஷமாக போடும்போது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசியா, ஷார்ட்ஸில் கடகடன்னு பேசுகிற, லாங் வீடியோவில் இப்படி பேசுகிற, லாங் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பொறுமையாக பேசுகிறோமே தவிர, ஷார்ட்ஸில் வந்து 3 நிமிஷம் தான். இன்ஸ்டாகிராமை பொறுத்த மட்டும், யூடியூப்பை பொறுத்த மட்டும் ஷார்ட்ஸோட டூரேஷனுங்கிறது 3 மினிட்ஸ். அதுக்கு மேலே போட முடியாது. போட்டால் அது ஷார்ட்ஸ் கணக்கில் வராது, ரீல்ஸ் கணக்கில் வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் யூடியூப்பில் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணி இனிமேல் நம்ம போகலாம், அதை தாண்டி அடுத்தடுத்த கண்டென்ட் வரும்போது வேறு இன்னொரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்டென்ட், இந்த டாப்பிக்கு. ஸோ இது மாதிரிப்பட்ட நபர்களை முடிஞ்சோட புறந்தள்ளி சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்துறது நல்லது. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.